அப்புறம் என்னப்பா செலிப்ரேட் பண்ண ரெடியா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணி இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க போறாங்களா? அது என்ன இன்டர்வியூ, இந்த படம் எந்த டேட்ல வரப்போகுது, அண்ட் இதுக்குள்ள இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம மொத்தமா பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக் தான் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே, இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை இப்ப வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும். அது என்ன படம் நீங்க கேட்டீங்கன்னா ஜனநாயகன் தான். இப்ப இந்த ஜனநாயகன் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அது எப்ப ப்ரோ, எந்த டேட் ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்த்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஹிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இந்த படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, இந்த ஜனநாயகன் மூவில நடிச்ச எல்லாமே இப்ப இன்டர்வியூ கொடுக்க போறாங்களா. ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. நீங்க கேட்பீங்க, என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்கலையே, ஏன் இப்ப மட்டும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஜனவரி 9 வந்து 2 நாள் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுமா டவுட்டா வந்துச்சு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. பட் அது அப்ப கொடுக்கலையா, ஏன்னா அப்ப வந்து ப்ரொமோஷன் தேவைப்படாதுன்னு சொல்லி அங்க கொடுக்காம இருக்காங்க. ஆனா இப்போ ப்ரொமோஷன் இப்ப தேவைப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்ப டவுட் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். சோ அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு அந்த மூவில நடிச்ச ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்களா, இன்டர்வியூ கொடுக்க போறாங்களா, அந்த தகவல் இப்ப வெளில வந்திருக்கு தான் சொல்லணும். சோ படத்தை கூட வரையும் நம்ம உள்ள பார்க்கலாம். அது என்ன டேட் இந்த வீடியோ நம்ம லாஸ்டா சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஃபாரின்ல வந்து நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லணும் ஜனநாயகன். அங்கேயே வந்து இங்க ரிலீஸ் பண்ணாம அங்கேயே ரிலீஸ் பண்ண முடியாதனால அங்கேயே ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லிருக்காங்களா, நீங்க வந்து புக்கிங் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா. புக்கிங் ஆரம்பிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா. ஏன்னா அவங்களுக்கு அந்த 500 கோடி எங்க பிசினஸ் இருக்குதுன்னு சொல்லணும். அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க, புக்கிங் வேலை ஆரம்பிங்க, தியேட்டர்ஸ் அலாட் பண்ணுங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம், ஆரம்பிங்க, ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களா சொல்லிருக்காங்க. இப்போ இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஃபாரினுக்கும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள தமிழ்நாட்டுலயே சில தியேட்டர் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அலாட்டிங்ல ஒரு சில மூவினா இந்த பிப்ரவரி 14 இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த படம்லாம் இப்போ வந்து அந்த டேட்டை தள்ளி வைக்க பேசிட்டு இருக்காங்களா. இது வந்து ஜனநாயகன் டீம் சொல்லி அவங்க தள்ளி வைக்கல. அவங்க டீம் இப்ப அந்த ஒரு மூவி இப்ப பிப்ரவரி 14 இருந்து ஒரு பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு மூவி, அந்த மூவினா ரிலீஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டேட் மாற போகுதுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து பிப்ரவரி மந்த் தான் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணா உண்டு. மத்தபடி எந்த நெக்ஸ்ட் மந்த் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் மந்த் வந்து எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த படம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சோ அதனால அந்த இடத்துல ஜனநாயக மூவியை ரிலீஸ் பண்ணாம வைப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எலெக்ஷன் அந்த இது ஃபுல்லா அப்படி போயிடும். எலெக்ஷன் டியூட்டி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும், அப்புறம் ரிசல்ட், அதுக்கப்புறம் யார் சிஎம், அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அதனால பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பிசினஸ் இருக்கு. இந்த பிசினஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க டேட்டை தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கு அந்த பிசினஸ் லாஸ் ஆகும், அந்த ஸ்லாட்டும் மிஸ் ஆகும். இதை தான் அவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஜனநாயக அதிக ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சோ எலெக்ஷன் வரதுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஏன்னா இந்த பிப்ரவரி மந்த் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. அடுத்த மந்த் போனா பிப்ரவரி, அப்புறம் மார்ச் மந்த் போனா எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்புறமே தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ யார் கையில என்ன இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். இப்போதைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுறது அந்த இடத்துல பிப்ரவரி முடிஞ்சிச்சுன்னா அங்க படம் ரிலீஸ் ஆகுது கேள்விக்குறி தான், ஓடிடி தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் செம்மையா ஸ்டெப் எடுத்துக்காங்க தான் சொல்லணும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் விடாம இந்த இடத்துல இந்த கேஸ் இந்த இடத்துல முடிச்சு பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போராடிட்டு இருக்காங்க. இதுல வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகலன்னா அமேசான் அந்த இதுவும் அவங்க ஸ்லாட் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. இப்ப படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் இல்ல 1.5 மந்த், அந்த மந்த்துக்கு அப்புறம் ஓடிடில உள்ளான்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்லாட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகும் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய படம் ஸ்லாட்ல வந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த ஜனநாயக படத்துக்காக இங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்து வாங்கி தான் வச்சிருப்பாங்க. அவங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்ப அந்த அமேசானும் இப்ப கேஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு, ப்ராப்ளம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால இப்போ இந்த இடத்துல இந்த சர்டிபிகேட் கொடுக்காம தடுக்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்காம தடுத்து கரெக்டா எலெக்ஷன் அப்ப சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான்ல வச்சிருப்பாங்க, நம்ம நல்லவன இந்த இடத்துல ஆயிடலாம், நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா எலெக்ஷன் டாக்குன்னு வெளில வரப்பே அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தளபதி படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியவே இல்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிஎஃப்சிக்கும் என்ன பிரச்சனை தெரியல, பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லணும். ஒரு சர்டிபிகேட் கொடுக்க இவ்வளவு நாள் இந்த கட் பண்ணி கொடுத்து மறுபடியும் செக் பண்ணி மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் கொடுத்து மறுபடியும் ஃபுல்லா கொடுத்து மறுபடியும் செக் பண்ணி எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்களோ தெரியல. இத்தனை ஃபர்ஸ்ட் 27 கட்டுன்னு சொன்னாங்க, இப்போ 14 கட்டு
கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல கட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஏன்னா எத்தனை இதை கட் பண்ண சொல்ல போறாங்கன்னு ஒண்ணுமே சுத்தமா புரியல தான் சொன்னோம். இவங்க எதுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ இருக்கலாம், கன்ஃபார்ம் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜனநாயக மூவி ப்ராப்ளத்தை வந்து கேஸை வாபஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாபஸ் வாங்கி சர்டிஃபிகேட் கையில கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சர்டிஃபிகேட்டுக்காக கிட்டத்தட்ட 1 மந்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அதை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த என்ன டேட் நீங்க கேட்டீங்கன்னா ஜனநாயகன் மூவி இந்த டேட் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஜனநாயக மூவி எந்த டேட்ல பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 or 13 இல்லாட்டி பாத்தீங்கன்னா 19 to 22 இந்த டேட்டுக்குள்ள. அந்த டேட்ல முடியலனா பேக்கப் பிளானா வந்து 27 வச்சிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் சொல்லணும். அதனால இந்த இடத்துல ரிலீஸ் ஆக போற சில படம் இருக்குல்ல, இந்த படம்னா இப்போ வந்து வேற டேட்ல ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து எல்ஐக்கு அந்த படம் வந்து தள்ளி போகும். ஏன்னா பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பத்தி உங்களுக்கே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா தலை படம் வந்தப்ப தள்ளி போனாங்க. இப்போ வந்து தளபதி படம் டேட்ல வரப்போகுதுன்னு சொன்னோன்னே அவங்களே நாங்க டேட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா ஏன்னா தெரியல. பட் இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். இந்த கரெக்டா குறிப்பிட்டு சொல்லணும்னா 12 to 27 இந்த டேட்டுக்குள்ள ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணதான் பிளான் பண்ணிருக்காங்க. எந்த டேட் வேணா ரிலீஸ் ஆகலாம். கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இன்டர்வியூ கொடுக்க போனாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுதுப்பா, அதான் இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. கரெக்டா இன்டர்வியூ கொடுத்து முடிச்சோடனே இந்த இன்டர்வியூல எல்லா விஷயமும் வெளில தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூவி இன்டர்வியூ தான் அதை கொடுக்க போறாங்க. ஆனா எல்லா விஷயம் வெளில வரும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போறாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் ஸ்லாட் புக்கிங் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே சொல்லிட்டாங்க போல ஸ்லாட் புக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜனநாயகம் மறுபடியும் நம்ம திரையில ஜனநாயகம் கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம் தான் தோணுது. லாஸ்ட் படம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணனால கொண்டாடிய முடிச்சிருப்பாங்க. இப்ப இன்னும் இருக்க ஹைப் ஏத்தி இப்ப ரொம்ப படம் ரிலீஸ் ஆக வேற லெவலில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலில் உங்க சம்பவம் நடக்க போகுது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன் வந்து விடவே மாட்டாங்க. கேஸை வாபஸ் பண்ணும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கிங் பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த டேட் மட்டும் தான் பிப்ரவரி மந்த் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். கூடிய விரைவில் நம்ம வந்து எல்லா திரையரங்குகளையும் ஜனநாயகம் மூவி வரப்போகுது. சம்பவம் லோடிங் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன். அது மட்டும் ஜனநாயக டீம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. ஒரே ஒருத்தர் பார்த்து ஸ்டேட் சென்ட்ரல் சென்சார் போர்டு எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா கேசரியோட ரீமேக்னு சொன்னாங்களே, அந்த ரீமேக்கே இந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம தடுக்கிறாங்க. அந்த ரீமேக் தடுக்கிறாங்கன்னா அப்ப உள்ள எவ்வளவு பேர் சம்பவம் உள்ள இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தியேட்டர்ல வந்து இப்ப வந்து அவங்க சொன்ன 14 கட்டு 27 கட்டும் அந்த கட்டு வந்து இப்ப கட் பண்ணி தான் வந்தாலும் ஆனா அமேசான் பிரைம் வந்து அன்கட் வெர்ஷன் தான் நாங்க ஓடிடில விடுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி வந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஃபுல் வெர்ஷன் தான் வரும் அமேசான் பிரைம்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பவம் லோடிங் வேற லெவல்ல சம்பவம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல இப்ப என்ன நினைச்சு பாத்தீங்க இப்ப வந்து ஜனநாயகன் மூவில வந்து 20 நிமிஷம் கட் பண்றாங்க. அந்த 20 நிமிஷம் கட் பண்ணி தான் இப்போ வந்து வெளில வந்து இப்ப சர்டிபிகேட் தரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா பிப்ரவரி 27 நம்ம ஜனநாயக மூவி வெளில வந்துரும். எல்லாமே விசில் போட ரெடியா இருங்க. இந்த மந்த் வந்து ஜனநாயக விசில் போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம டிவிக்கு விசில் போட ஆரம்பிப்போம். எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுங்க. எல்லா இன்டர்வியூ மாசா இருக்க போகுது அண்ட் ரிலீஸ் டேட் வேற லெவல் வரப்போகுது தான் சொல்லணும். சோ ஜனநாயகோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12 to 27 நம்ம ஜனநாயக மூவி வந்துரும் தான் சொல்லணும். கன்ஃபார்ம் இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். சப்போஸ் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகனா ஓடிடில வரலாம், இல்லாட்டி எலெக்ஷன் முடிஞ்சு வரலாம். எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் இப்ப ஜனநாயக மூவி வரப்போகுது. சம்பவம் காத்து இருக்குதான் சொல்லணும். ஒரு ரீமேக் படத்துக்கு இந்த பயப்படுறாங்கன்னா அப்போ உள்ள எவ்வளவு பெரிய சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை பக்கத்தான் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படத்துக்குள்ள அவ்வளவு சம்பவம் இருக்குது. 20 நிமிஷம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷம்னா நம்ம அமேசான்ல 20 நிமிஷம் ஓடிடில வந்தோடனே பாத்துக்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது. நீங்க யாராவது ஜனநாயக மூவிக்கு வெயிட் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.